என்ன விற்கிறீங்க? பாலப்பமா? பாலப்பம் மண்டு வருது. பாலப்பழம். என்ன பேர் உங்களோட? சனுஜா. சனுஜாவா? வீடு எங்க உங்களோட? அங்கே போகணுமா? கிண தூரமா? ரொம்ப தூரம் போகணுமா? ம், 2 தானே இருக்கு. வாலி நிறைய வச்சிருக்கீங்களா? யாரும் வாங்கலையா? எவ்வளோ நேரமா நிற்கிறீங்க? இப்பயா வந்த நீங்க? எத்தனை வயசு? ஸ்கூலுக்கு போறீங்களா? படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? வாரேனா? இருங்க அக்கா வாரேன். அம்மா அங்க உங்களோட? அம்மா அப்பா எல்லாம் அங்க? அம்மா இல்லையா? எங்க அம்மா? நீங்க மட்டும் தானே இப்ப? அம்மாவும் இருக்காங்க விட்டு. அப்ப நீங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கீங்களா? ஐயோ, அக்கா வீடியோ எடுக்கிறேன்னா. ஃபோன் நம்பர் எதுவும் இருக்கா விட்டு? அம்மா மாட்ட ஃபோன் இருக்கா? ஃபோன் இருக்கா? வச்சிருக்கியாவா ஃபோன்? சின்ன ஃபோன் இருக்கு. உங்களுக்கு நம்பர் ஞாபகம் இருக்கா? நம்பர் ஞாபகம் இருக்கா? நம்பர் தெரியாதா? அக்கா ஒரு நம்பர் எழுதி தந்துட்டு போகிறேன். அந்த நம்பருக்கு அம்மா வச்சு கால் பண்ணுங்க எனக்கு. சரியா? எந்த ஸ்கூல் போனீங்க? வாரியா? என்ன? கதிரவழி ஸ்கூலா? சரி, அக்கா வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்கு, நான் தரேன் உங்களுக்கு. ஸ்கூல் பேக்கை வச்சுக்கொள்ளுங்க. இதையும் வச்சுக்கொள்ளுங்க. சாக்லேட் இருக்கு, சாப்பிடுங்க. சரியா? அந்த 2 பேக்கை தாங்க எனக்கு, நான் எடுக்கிறேன். எவ்வளவு இது? 100 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்களா? இது 2 எடுக்கிறேன்னா. அக்கடை மாத்திரம் ஆசையில் இருக்கிற தந்துட்டு போகிறேன்னா. சரியா? நம்பர் எழுதி தரேன். கண்டிப்பாக அம்மாவை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். நல்லா படிக்கணும் என்ன? வாங்க, படித்தா தான் இந்த நிலைமை மாறும். சரியா? படிச்சிங்கண்டா பெரிய ஆளாக வந்து என்ன செய்யலாம்? நல்ல வேலையில் இருக்கலாம். சரியா? நான் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா படித்தா தான். ஆனால் எனக்கு கால் பண்ணணும் நீங்கள். ஓகேயா? இது அம்மா மாட்ட கொடுங்க. சரியா? அம்மா மாட்ட கொடுத்து விடுங்க. நம்பர் எழுதி தரேன்னு. கண்டிப்பாக அக்கா கடிக்கணும். மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாதா? என்ன பேருன்னு சொன்னீங்க? சனுஜா. சரி, இந்த பேப்பரை மறந்துடக்கூடாது. இந்த பேக்கை திறங்க. இந்த சிப்புக்குள்ளே வைங்க. அதுக்குள்ளே வைங்க. ஓகே? போன கையோட கோல் அடிக்கணுமா? சரியா? அந்த காசையும் வைங்க. கவனம் அதில் நிற்கிறது. சரியா? போயிட்டு வர மகள். கால் பண்ணால் தான் நான் உதவி செய்வேனே. பிள்ளைய பார்ப்பேண்ணா. சரியா? பாருண்ணா. பாய். சாப்பிட்டதா? நீ வாங்க. காலையில் சாப்பிட்டதா? மத்தியானம் சாப்பிடல. சரி, இதுல புட்டு இருக்கு, சாப்பிடுங்க. சரியா? பாய். கோல் அடிங்க, மறக்காதீங்க. போங்க. ஹாய். ஃப்ரெண்ட்ஸா நீங்க? இவங்களோட ஃப்ரெண்டா? இல்லையா? வேற ஆக்கலா? நீங்க என்ன செய்றீங்க? கிட்ட வாங்க. ஓகே, கேக்குது இல்லை என்னம்மா? இன்னும் வரலையா? ஹலோ, உங்களோட பேர் என்ன? வினிதாவா? அம்மா பாலப்பழம் ஆய போய்த்தாங்களா? இனி வந்தா தான் விற்கணும். நீங்கெல்லாம் எங்க இருக்கு வீடு? ஆத்தூரத்துக்கிட்ட. ஒரு நாளும் பாருனீங்களா? படிக்கிற நீங்களா? ஸ்கூல் போறீங்களா? சரி, பாபா. அக்காவுக்கும் கொடுத்து சாப்பிடணுமா? ஒன்று தான் இருக்கு. ஒரு ஜூஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்களா? முடிஞ்சது அக்காட்ட. ஒருங்க ஸ்கூல் பேக் தரேன்னா எடுத்துட்டு போங்க. எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தா பாலப்பம் விற்கிற நீங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இவங்களோட வீடு தெரியுமாங்கட்டு? ஷூரா? நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் இன்றைக்கி
இவங்களோட வீட்டை போயிட்டு அம்மாட்ட சொல்லுங்க நான் சொன்னேன். உங்களோட அம்மாட்ட நம்பரையும் எனக்கு பிறகு தாங்க பட் நம்பர் கொடுத்துருக்கேன். இவங்களோட அம்மாட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண சொல்லணும். சரி, அவள் மறந்துடுவா இன்னும் தெரியா, பிறகு நான் கண்டுபிடிக்கல அதான் திருப்பி வரத்துக்கு. அப்போ எப்படி இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அவங்களோட அம்மாட்ட. சரியா பாப்பா? தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லுங்க. நன்றி. நல்லா படிக்கணுமா? சரியா, நல்லா படிக்கணும். சரியா, படிப்பு தான் நம்ம நிலைமையை மாற்றும். ரைட்டா? இப்போ படிச்சிங்கன்னா நல்ல நல்ல வேலைக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவை பார்க்கலாம். கரெக்டா? சரியா, பாய் 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 பாய். சாப்பிடும் போயிட்டு. சரியா, புட்டு இருந்தது, அக்காடை புட்டு தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அம்மா காய்க்கின பழைய சோறு வந்தது. காய்க்கின சோறு தான் சாப்பிட்டதா? சரியா, போயிட்டு வரேன். பாயா இப்போ சாப்பிடுங்க. சாப்பிடுத்து தண்ணி குடிங்க, நல்லா இந்த ஜூஸையும் கொடுங்க. தண்ணி தான் நிறைய தண்ணி குடிக்கணும், வெயிலில் நிற்காம. ஓகே, கண்டிப்பாக எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணணும் நீங்கள். சரியா, இவங்கள்ட்ட இருக்கின்ற நம்பர் அவங்கள்ட்ட உங்கள் அம்மாட்ட வாங்கி எழுதிட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். பாயா. என்ன விற்கிறீங்க? பாலப்பம்மா. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சித்தி வீட்டை வந்திருக்கீங்களா? சோமா இருக்கிறீங்களா? வாங்க அம்மா. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கு தான் சிரிச்ச முகத்தோட நிற்கிறோம். அம்மா, அப்போ நீங்கள் வந்து பாட்டி விட அப்பாட அம்மா என்ன? அப்பாட அம்மா. இப்போ இது வந்து உங்களோட மகள்ற வீடு என்ன? ஏன்னா அங்கால தூரம் ஏமாண்டா இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க. நீங்கள் இங்கே நிற்கிறீங்களாமண்டு. பிள்ளைக்கு கொஞ்சம் சாமான், உங்களுக்கு கொஞ்சம் சாமான் எல்லாம் கொண்டு வந்தேன். நான் அதையும் தந்துட்டு போகிறேன். இப்போ நீங்கள் சனுஜாவாம்மா என்ன செய்ய போகிறீங்க? அதாவது இப்போ பிள்ளை படிக்க மட்டும் நான் பார்த்துக்கொள்வேன். இப்போ உங்களோட மகளும் சொல்லிட்டா, இப்போ மகளோட வீடு தானே இது, இங்கே வந்து பின்னால் வந்து இடம் இருக்கான். அப்போ மகள் சொல்கிறா வந்து தன்னோட வந்து இருக்க சொல்லட்டான். ஆனால் அம்மா வாராவில்லை, சேனைக்குள்ளே தான் போகணும்னு நிற்கிறாவன். நான் அங்கே அம்மாள் இருப்பேன். ஏனென்றா நான் அதில் இருந்தேன். பயிர் அது சேர்றேன் நான். ஓகே, பயிர் சேர்றேன் நான். ஆனால் அதை விட்டா அதை ஆக்கள் எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க அந்த பூமியை. ஆனா ஆனபடியா என் அப்பா அந்த பூமி அதுல நான் இருக்கேன். நான் இப்ப முகாம இருந்து வந்ததுல இருந்து யுத்தத்துல இருந்து வந்து அதெல்லாம் நான் குடியிருக்கிறேன். நான் அங்கதான் இருக்கிறீங்க. ஆனா அங்க எல்லா வசதியும் இல்லன்னு தானே சொல்றாங்க. வசதி தண்ணி மட்டும்தான் எனக்கு வசதி இல்ல. அங்க தண்ணி இல்ல. தண்ணி எடுத்து வந்தா பிரச்சனை இல்ல. டாய்லெட் எல்லாம் கல்லாம் போகணும். அப்படி என்ன? ரைட் ரைட் ரைட். அப்ப இங்க இருந்து அது தூரமா அந்த வீடு? இந்த இதுல இருந்து பார்த்தா அங்கட கொட்டி தெரியும். கொட்டியில் தெரியும். ஓகே, நம்ம அது போற நேரம் எடுத்துருவோம். அந்த கொட்டிலையும் பாக்குறேன் நான் அங்கண்டு. மட்டாம இப்ப இவ இருக்கிறதானே. இப்போ நீங்க நான் அன்றைக்கு வந்து அவைய ரோட்ல தான் கண்டேன். பிள்ளை வந்து ரோட்லாம் வித்திட்டு இருக்கு. அப்ப அது வந்து பாதுகாப்பும் இல்லை. அப்ப நான் உங்களுக்கு மாசம் மாசம் வந்து உங்களோட சாப்பாடு செலவு அது இதெல்லாம் பாத்துக்கணும்னா நீங்க பிள்ளைய ரோட்டுக்கு அனுப்பாம விடுவோம். சிலவுக்கு காசு இல்லாம தாமா அன்றைக்கு மட்டும்தான் நான் பழத்துக்கு போனேன். நான் பழத்துக்கு போய் வசனாவும் நான் கொண்டு வித்துட்டு வரேன். அப்ப நீ கொண்டு போ, நான் அந்த ஆட்டை அடைச்சு போட்டு 2 குட்டி இருக்குது அதாவது அடைச்சு போட்டு நான் பாடுறேன். நீ வில்லு நான் பாடுறேன். நான் வரக்குள்ள கூட பேன் போகுது டக்குன்னு நான் வந்துட்டேன். அப்படியா? அந்த நடு வெயிலும் பொம்பளை பிள்ளையும் தானேம்மா, அது வந்து சேஃப் இல்லை. இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லை தானே. அப்போ நிறைய பிள்ளைகள் நிற்கிற அப்புறம் வார போகிற ஆக்கள் எப்படி என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ அதனால தான் நான் கன்சர்ன் பண்ணேன். இப்போ இவ வந்து நல்லா படிக்கிறாவா? சனுஜா கதைக்கணும். நல்லா படிக்கிறீங்களா? அன்னைக்கு சிரிப்பே இல்ல, சிரிப்பே இல்ல. பாத்தீங்களா வீடியோ? தாய்க்காரு எனக்கு சண்டை, சரியான சண்டை. இவட தாய் எடுத்து இவங்க பாக்குறதும் இல்ல எடுக்கிறதும் இல்ல. இவங்கட தாயாக வந்து நான் தான் பாக்குறது. பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் எல்லாம் 2 கையாரா நான் பாக்குறேன். அதுல வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா அவட தங்கச்சியும் அவட அக்காவும் எனக்கு சரியான கேள்வி கேட்டவங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க பாக்குறீங்களா? நீங்க பாக்குறல, நான் பாக்குறேன். பார்த்தபடியா நான் அன்றைக்கு கொஞ்சம் படம் ஆஞ்சி வந்த உண்மை ஆஞ்சி தூங்கின பிள்ளைகிட்ட கொடுத்த நீ பில்லு மேனா நீ பிக்கவனா நீ ரோட்ல நில்லு, நான் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பிப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தான் நான் காய்ச்சேன்னு சொல்லி. நீங்க என்னத்துக்கு அனுப்பணும், நீங்க என்னத்துக்கு கொடுக்கணும், அப்ப நீங்க வந்து பாக்குறீங்களா எடுக்கிறீங்களா? தாப்பங்காரன் கையில இருந்தா வந்து பாப்பாரு, வந்து இடம் தாப்பங்காரன் விடுறல்ல மாலை. நாங்க இப்படித்தானே அம்மா, நான் வீடியோ போட்டதுக்கு நான் பிள்ளைகளை வந்து தப்பா காட்டுறதே இல்லை. ஏதோ ஒரு கஷ்டத்துல அனுப்புறீங்க. நான் வந்து என்ன செய்வேன், ஏன் அம்மா வந்து அப்ப அந்த பயிர் செய்யற நாளைக்கு மட்டும் நீங்க அங்க இருந்துட்டு மத்த நாட்கள் இங்க வந்து இருக்கலாம் தானே?
அங்க இதுக்கெல்லாம் இங்க வந்து இதுக்கெல்லாம் ஏன்னு சொன்னா அதை விட்டோம்னு சொன்னா பூமி ஆக்கள் எடுத்துருவாங்க. ஓகே. ஆனபடியா நான் அதுல அரிக்கிறேன். நான் நீங்க அங்கதான் அங்க அரிக்கிறேன். இப்பயும் அங்கதான் நாங்க 2 ரூபா பள்ளிக்கு போற நேரம் அதால கொண்டு வந்து நான் விட்டு போட்டு திரும்பி வந்து கூட்டிட்டு வரேன். நான் ஓகே. நான் இனி வந்து படிப்பு இதெல்லாம் நான் பாத்துக்கொள்வேன். பாருங்க நீங்க சரியா, பாத்துக்கொள்வேன். நீங்க அடிக்கடி நீங்க இங்கேயும் வந்து நில்லுங்க. உங்களோட மகளுக்கு பகல வேற நீங்க பகல வேற நீங்க. ஓகே ஓகே. மற்றது பிள்ளைய ரோட்டுக்கு விடாதீங்க இனிமேல். சரியா, எனக்கு சந்தோஷம் உங்களை பார்த்தது. இனி நான் பிக்கே மாட்ட மாதிரி நீ நான் ரோட்டுக்கு போய் நீங்களும் போனா அவையும் விடாதீங்க, நான் பாத்துக்கொள்வேன். சரியா, மாசம் மாசம் சாப்பாடு செலவுகளுக்கெல்லாம் நான் பார்ப்பேன். பிள்ளையோட படிப்பையும் நான் பார்ப்பேன். எதுவும் தேவைகள் இருந்ததுன்னா படிப்பு சம்பந்தமா எதுவாக இருந்தாலும் நீங்க எனக்கு கால் அடிச்சிங்கடா. சரி சரி. நானும் கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்தேன். நான் ஓகே. சனுஜாவுக்கு வந்து நிறைய உடுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நானக்கா. சரியா, நன்றி. அப்புறம் இங்கே புக்ஸ் எல்லாம் இருக்கு பிள்ளைக்கு. சரியா, படிக்கிறதுக்கு. அம்மா இந்த திங்ஸ் செய்யும் வைங்க, உங்களுக்கு தான் வைங்க, கீழே வச்சிடுங்க. ஓகே. அப்போ இப்போதைக்கு சனுஜா அம்மாவோட போறதெல்லாம் அச்சாச்சாட்ட தான் போடணும். சரியா, பொம்பளை பிள்ளை தானே. எல்லாம் மாமி மாமா எல்லாரும் வாங்கி கொடுக்குறோம். அன்னைக்கு நின்ற கோலத்தை பாத்தீங்களா? சொன்னா சட்டரிக்கு உடுப்பிரிக்க எடுத்து போடுது நல்லா போ. நான் இப்ப வந்து சேருவேன். நானும் வந்து அந்த இதால மாறல. நீங்க போறீங்க? நான் கவனிக்கல. நான் கொஞ்சம் நின்றுட்டு புள்ள சாப்பிடையும் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி நானும் எடுத்து இவக்கும் வச்சு போட்டு தான் போறேன். நான் எந்த வீட்டுல மாதிரி சாப்பாடு நான் சோறு இல்லாம கிடந்தாலும் இவ நான் பட்டணி போடுவேன். நான் அங்க இருந்து வந்து அந்த சோத்தை கொட்டி போட்டு நான் சாமான் கழுவி வச்சு போட்டு தான் அங்க ஓடியேன். நீங்க எப்படியும் ஒரு நல்ல ஒரு அப்பமாண்டு தெரியுது பாக்க. இல்லாட்டி இப்படி கவனிக்க மாட்டாங்க, விளங்குதா? மத்தாக்கள் மாதிரி. இது அம்மா செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க இப்போதைக்கு. நான் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் இது பண்ணுவேன். வாரக்கிழமையும் நான் கால் பண்ணுவேன். கியார் காசு வந்தது மாதிரி எனக்கு வந்தாடத்துல அவக்கு ஒரு தோட்டு கூட்டம் மட்டும் நான் வாங்கி கொடுத்தேன். நான் பழக்கிறதால அதால ஒரு தோட்டு கூட்டம் வாங்கி வச்சிருக்கு. போடல துளைக்கிறவ. சந்தோஷம். சனுஜா பேச மாட்டீங்களா? ஆள் சரியான சைலண்ட். கதைக்க மாட்டீங்களா? வைக்கமா கேட்க மாட்டேவா? நோமலா அப்படித்தானே? நோமலா அப்படித்தான் சைலண்ட். ஆனால் நல்லா படிக்கும். நல்லா படிக்கிறீங்களா? ஸ்கூல்ல எத்தனை பிள்ளையா வரீங்க? இந்த 18. எத்தனை பிள்ளைகள் ஸ்கூல்ல? 29 இருக்காங்களா? ஓகே. இன்னும் முயற்சி செஞ்சு நல்லா படிக்கணும். என்ன அக்கா நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறேன் உங்களுக்கு. இவே ஹாஸ்டல்ல போட எதுவும் பிளான் இருக்கா உங்களுக்கு? என்ன வருத்தம் வைக்கி? கண்ணை கொண்டு மேலே சொல்லுற கை கால சுண்டுற வலிப்பா? வலிப்பு இருக்கு. அதுக்காக இப்ப நம்ம அங்க விட்ட மனுஷன்னா பார்க்க மாட்டாங்க. நம்ம இருந்து பாக்குற. அப்ப நான் இந்த இடம் முழுக்க பூசாரிக்கிட்டே எல்லாம் கொண்டு போயிருக்கிறேன். கொண்டு போய் இப்ப சாமிக்கு எல்லாம் நேர்த்திக்கிடம் வச்சு திருவிழா நடக்கிற நேரம் தீபாயிரவ. தீபாயிர அதுக்காக நான் தூரம் அந்த வருத்தம் பண்ணதால பயம் என்ன பிள்ளைய விடுறதுக்கு. ஓகே ஓகே. அப்ப நீங்களே வச்சு பாருங்க. நீங்க இல்லாத டைம்ல இங்க விடுங்க. நீங்க இங்க வரலையா மட்டும் இப்ப ஓகே போறல இப்ப ஓகே. பிள்ளைய மட்டும் கவனமா நம்ம வளர்த்தெடுப்போம். சரியா, படிப்புக்கு நான் பாப்பேன். ஓகேயா, யாருக்கும் வந்து இந்த பாலப்பழம் வித்துட்டு ரோட்ல நிக்க கூடாது இனிமேல். சரியா, நான் அன்றைக்கே சொல்லி போட்டேன். நான் இனி போக மாட்டேன், பழம் விற்க மாட்டேன், நீங்களே பாருங்கன்னு சொல்லி. அவ்வளவுதான். சரியா, அப்ப உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தா மகள்கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க. என்னம்மா எனக்கு அந்த கொட்டில ஒரு கொட்டில ஒன்று அடிச்சுட்டாங்கம்மா. எனக்கு கொட்டில இந்த பாலப்பழம் வித்து தான் போன வருஷம் சொன்னா, நீங்க நம்ப மாட்டேம்மா. போன வருஷம் நான் அந்த பாலப்பழம் வித்து இவ வரல, நான் வித்து தான் அந்த கொட்டிலுக்கு மட்டை வாங்கி நான் கட்டினேன். பாலப்பழம் வித்து? பாலப்பழம் வித்து. கொட்டில என்ன என்ன தேவை? கொட்டில ஒழுகுதா? தகரம் அடிச்சா சரியா? எத்தனை தரம் தேவைப்படும்? தரம் எத்தனை மால் பிடிக்கும் அது? சைக்கிள் என்ன வேணுமா? சைக்கிள் வாங்கி. சைக்கிள் வேணுமா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கா? நல்லா படிச்சா நான் சைக்கிள் வாங்கி தருவேன். அடுத்த எக்ஸாம் எப்ப? அடுத்த டெஸ்ட் எப்ப வருது? தெரியாது. நான் நினைக்கிறேன் ஜூலை மாசம் வருமண்டு. சரியா, ஜூலை மார்க்ஸை பார்த்துட்டு எனக்கு 1, 2, 3 எல்லாம் தேவையில்ல, 10க்குள்ள வாங்க. சரியா, எப்படி 10ஆம் பிள்ளைகளை வாங்கி தரேன். சரியா, கண்டிப்பா வாங்கி தரோம். எனக்கு என்ன எனக்கு இந்த கொட்டில கொஞ்சம் உங்களுக்கு கொட்டிலுக்கு தகரம் என்ன தகரம் அடிச்சா சரி. ஓகே. தண்ணி அங்கால இல்லன்றீங்க? தண்ணி அங்க குளத்துக்குள்ள போறாங்க. குளத்துக்கால போற. அப்ப அதுக்கு டெப் போடுறேன்டா தண்ணி லைன் தூரமா அல்லது இல்ல லைன் எடுக்கிறேன்டா என்ன மாதிரி எவ்வளவு செலவாகும்? ஒரு பைப் ஒன்று கட்டி. லைன் இல்லையா? இல்லம்மா. அப்ப எப்படி தண்ணிக்கு கிணறு தான் இருக்கா?
மோட்டர் இப்போ என்ன இல்லை இப்போ சரி இல்லை இப்போ உங்களோட அம்மாக்கு கிணறு கட்டி கொடுத்தா சரியா எவ்வளோ வரும் அதுக்கு 1 லட்சம் முடியுதா கிணத்துக்கு ஓகே நான் அதையும் நான் அப்போ செஞ்சு தரேன் ஹெல்ப்போட வாரேன் சரியா அடுத்த முறை இதுக்கு இப்போ ஃபோன் நம்பர் இருக்குது தானே இப்போ உங்களுக்கு கிணறும் தகரமும் கோடிலுக்கு தகரம் எத்தனை தகரம்னு பார்த்து சொல்லணும் எனக்கு எவ்வளோ செலவாகுதுன்ட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் நான் செஞ்சு தரேன் மற்ற பிள்ளைக்கு சைக்கிள் ஓகே மற்ற பிள்ளைக்குள்ள வரணும் இப்போ வார மாதம் எக்ஸாம் வருது சரியா எத்தனையாம் ஆண்டு 6ஆம் ஆண்டா குழச்சி போலினா போன வருஷம் பாஸ் பண்ணீங்களா எத்தனை எடுத்த நீங்க எடுத்ததா படிக்கலன்னு விளையாட்டா சரி பரவாயில்ல நம்ம படிப்போம் இன்னும் முயற்சி செஞ்சு படிக்கலாம் இனி என்ன உங்களுக்கு கவலை அக்கா பாப்பேன் தானே சரியா பிள்ளையோட படிப்பெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் பெரிய A level படிக்க மாட்டேன் நல்லா பாஸ் பண்ணி நிறைய நல்லா படிங்க உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை யோசிக்கிறதுக்கு இப்ப சனி ஞாயிறு வந்தாதான் இவங்க லீவ் உஞ்ச ஐக்கியம் படிக்க விடுறல்ல பள்ளிக்கு எந்த நேரம் பள்ளி தான் ஓகே 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 இன்னைக்கு லீவு தானே திங்கக்கிழமை பள்ளி இனி திங்கள் வர மாட்டேக்கும் சனி வர மாட்டேக்கும் பள்ளியில இருந்து படிப்பு தான் ஓகே ஓகே சரி நான் அப்ப கண்டெக்ட்ல இருப்பேனம்மா தேவையானது எல்லாம் மாசம் நான் பார்த்துக்கொள்வேன் அப்படி கோல இருக்கண்டா தங்கச்சி நான் எடுப்பேன் இவக்கு அடிப்பேன் சரியா ஓகேயா ஹாப்பியா உள்ள சந்தோஷமா ரோட்டுக்கு போகக்கூடாது இனிமேல் சரியா அச்சாப்பில் நல்லா படிக்கணுமா சரியா கத்தினதான் மண்டைக்கு பார்த்து கத்தினதான் யார் எனக்கு அழுக வந்துட்டு நின்ற நிலையை பார்த்து இப்போ நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்தா நம்ம ஒரு ஃபீல் ஆகும் தானே விளங்குதா அப்போ அதெல்லாம் போய் சொல்லியிருக்காவா கம்மியா நல்லா படிக்கணும் என்ன படித்து பெரிய ஆளாக வரணும் அக்கா சப்போர்ட் பண்ணுவேன் சரியா ரோட்டுக்கு வரக்கூடாது இனிமேல் சரியாம்மா அப்போ நானும் பாரேன் கொடியில் அங்கே கொட்டியில் அங்கே இருக்கு அது கிண தூரம்மா இல்லை சோடா குடிச்சுட்டுருவோம் வாங்க விடுற மாதிரி கொட்டில அதால போகக்குள்ள அப்படி வாரன்னு சொன்னா அப்படி நீட்டுக்கும் கார் போகுமா கார் போகும் சரி நம்ம பாப்போம் அதில் போயிடமான்னு ஓகே எப்படி அம்மா இதுக்குள்ள தனியா இருக்கிறீங்க இந்த பெரிய இடத்துல ஒரே ஒரு வீடு காய்ஸ் எப்படி அதுக்கு ஒரு தைரியம் வேணும் வேற ஓ இரவையில எல்லாம் நல்ல காத்தானா இதுல என்ன விழா ரைட் இதுதான் தனுஜாக்கள் இருக்கிற வீடு ஹலோ யார் அங்கால ஓகே ஓகே கிச்சனா இது என்னது ஆட்டுக்குடி 2 ஆட்டுக்குடி இதுக்குலாம் கட்டுறதா ஆட்டுக்குடியில் ஓகே வீட பாப்போம் இது ஒழுகுற இல்லையா அப்ப மழை வந்தா ஒழுகுறா என்ன Oh God, she lives here, man. So இங்க தான் இவங்க வாழ்றாங்க. சமையல் எல்லாம் எங்கம்மா? ஓ இங்க என்ன சமையல்? ஓகே தூங்குறதெல்லாம் இதுக்குள்ள தான். அப்ப இதுக்குள்ள ஒழுகுமே இங்க ஓட்டையா? அப்ப இதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு கூரை போட்டு அப்படியே தரணுமா? கூரை கட்ட நீங்க என்ன தகரம் போட்டு தர சொல்லி எத்தனை தகரத்துக்கிட்ட போகும் எண்ணி பார்க்கணும் எனக்கு அப்ப உங்களோட யாரையாவது வச்சு எண்ணி பார்த்து எத்தனை தகரம் முடியுமான்னு எனக்கு சொல்லுங்க இல்ல நீங்க பிறகு கால் பண்ணி சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கிறா அன்பிலீவபிள் பார்க்க வடிவா இருந்ததுக்கு பட் கஷ்டம் ரைட் சரியான கஷ்டமாக தான் இருக்கு மழையெல்லாம் வந்தால் கண்டிப்பாக சரியான மாதிரி ஒழுகும் அதுவும் எப்படி ஓ மை காட் அம்மா வனாந்திரத்துல நீங்க மட்டும் வாழ்ற மாதிரி இருக்காமா எப்படி அம்மா அப்படி பயமே இல்லாம எப்படி நான் பயம் இல்லை எங்க அப்பாவோட இருக்க நான் தனியா தான் இருந்தேன் சேனக்கு தனியா இருந்துதான் தனியா சோளம் போட்டு தனியா பயிர் செய்யறதுக்கு அப்பா மோசம் போனதுல இருந்து நான் தனியா தாய் வேற மோசம் போயிட்டேன் எனக்கு ஒரு வரும் இல்லை நானும் வேண்டாமா அழுந்தேன் ஸ்ட்ராங் உமன் என்ன உங்களோட பயிர் இது எங்க செய்யற நீங்க செய்யற இங்கால ஃபுல்லா பயிர் போட்டிருக்கீங்க இங்கால கச்சாம் போடுற நீங்க இங்கால கச்சாம் போடுறோம் ஆமா
ஓகே இப்போ உங்களுக்கு இங்க வந்து அந்த கிணறும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அங்க அந்த தண்ணி எடுக்கிறதுக்குரிய இது இருக்கு தானே எடுத்துக்கலாம் அது உடைஞ்சு போய் அதில் உடைஞ்சு போயிட்டு ஓ அப்போ இதை செஞ்சு தந்தா சரியா இதை ஏதாவது செஞ்சு தந்தா சரியா தண்ணி வர மாதிரி அப்போ தண்ணி வர மாதிரி கிணறு ஏதாவது கட்டி தந்தா கிணறு தானே என்ன சரி ஓகே ஓகே சரி சரியம்மா அப்போ நான் விட பெறுகிறேன் நான் வீடியோ எடுத்துட்டேன் நான் வீடு எனக்கு பார்க்கணும் மட்டும் இப்போ உள்ளுக்குள்ள கார் வரையிலாண்டு தான் ஓட்டோக்குள்ளே இது பண்ணி வந்தேன் பார்த்ததில் சந்தோஷம் திருப்பி ஏய் குட்டி இங்கே எத்தனை பப்பீஸ் அண்டு ஓ மை காட் எங்க இவங்கட அம்மா 2 4 6 8 பேர் இருக்காங்க வாவ் கியூட் சரி அம்மா கவனமா இருங்க எனக்கு கால் பண்ணுங்க என்ன சந்திக்கிறேன் நான் திருப்பி போயிட்டு வரேன் இதுல நுழம்பு வலைய கட்டிட்டு நைட்ல இந்த இதுல படுக்கிறேன் ஓ மை உள்ளுக்குள்ள நுழம்பு வலை எல்லாம் என்ன புதுசா இருக்கா இல்லாட்டி பழசாயிட்டு ஓகே ஓகே நான் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணுறேன் சரியா சரியாம்மா போயிட்டு வரேண்ணா எனக்கு எத்தனை கூரை தகரம் அதுகள் தேவைன்னு சொல்லியும் எனக்கு ஒரு இது பண்ணுங்க கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க சரி அப்படி செய்யுங்க வரேண்ணா ஓ எனக்கு துண்டில் எழுதி மெசேஜ் பண்ணுங்க இல்லாட்டி கால் பண்ணுங்களேன் கேட்டு போட்டு நீங்கள் கால் பண்ணுங்க சரி வரேண்ணாம்மா பாய் அம்மா வேற லெவல் அம்மா தைரியசாலி எங்க அங்க நிக்கிறாங்க ஆட்டுக்குட்டி ஓகே ஓகே ஊசடிக்கிறது காசு இல்லாம ஊசடிக்கிறது காசு இல்லாம எல்லாம் செத்து அது ரெண்டும் தான் பழத்தை எடுத்தேன் நான் தேத்தனி கொடுத்து அது ரெண்டையும் பழத்தை எடுத்தேன் தேத்தனி குடிப்பாங்களா தேத்தனி சீனி எல்லாம் போட்டு அடிச்சு சூப்பில ஊட்டா குடிப்பாங்க அப்படிதான் பழத்தை நான் ரெண்டையும் சரி அம்மா பாருண்ணா சந்தோஷமா இருக்கு உங்களை திரும்பி பார்த்தது அண்ட் பெருமையா இருக்கு இவ்வளவு தனியா லைக் இம்பாசிபிள் நானெல்லாம் இப்படி தனியாக இருப்பேனான்னு தெரியாது சரியம்மா வரேண்ணா ஓகே யாரும் இல்லைண்ணா எல்லாத்துக்கும் காசு தான் ஓ சொன்ன நீங்க ஓ இப்போ இந்த நிலம் எல்லாம் யாரு உங்களோட நிலம் தான் எவ்வளவுத்துக்கு இருக்கு மாடெல்லாம் யாரு ஆக்கல்ற ஓகே எல்லாம் இருக்கு ஆனா அதுல ஒன்றும் செஞ்சு போல இது இல்லாம இருக்கு என்ன மாறிக்குள்ள ரைட் 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 இது பண்ணா என்ன மலைக்கு கொஞ்சம் இதா இருக்கு சரி அம்மா நான் செஞ்சுதான் இருந்தேன் போயிட்டு வரேண்ணே பாய் ஓட்டோ நிற்காது கண் நேரம் ரோட்டில் வந்தது தானே பிடிச்சிட்டு வந்தேன் சரியா சரி போயிட்டு வரேன் இவ்வளோ பெரிய இடத்துல என்னால் இன்னும் நம்ப இல்லாமல் இருக்கு ஷீஸ் பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் உமன் இந்த மரத்துக்குள்ளெல்லாம் நல்லா காத்தோட்டமாக இருக்குமா சூப்பர் நாங்கள் சனுஜாவையும் அம்மாவையும் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் என்னண்டா பார்க்குறீங்களா சரியான தண்ணி அங்கால ஸோ வெஹிக்கிளும் போகாது ஓட்டோவும் வராது நடந்து போனேன்டா நாங்காலி சேத்துக்குள்ளே புதஞ்சிருவன் அதனால் இவங்களை வந்து நான் வெளியில் வர சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு வீடு கட்டிட்டோம் அதாவது அந்த காட்டுக்குள்ளே தானே தனியை ஒரு குடியில் மாதிரி தான் இருந்தேன் அதை செட்டப் பண்ணி கேட்டிருந்தவங்க அப்போ அதுக்கு நாங்கள் அங்கேருந்து கொழும்புலேருந்தே கேஷ் போட்டு விட்டது அவள் அதை ரிப்பேர் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொன்று புதுசாக பண்ணியிருக்காங்க ஸோ இனி நெக்ஸ்ட் டைம் தான் வந்து வீடியோ எடுக்கலாம் இவங்க தண்ணிக்குள்ளே மிதித்து கிதிச்சு தான் மாறாங்க
நான் இப்போ பிரயாணம் இருக்கிறபடியா ஐம் நாட் ஏபிள் டு கோ அண்ட் இது சரியான ஃபா கைஸ். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வெள்ளம் என்ன இங்கெல்லாம்? வெள்ளமும் தண்ணியும். உங்களோட மருமகன் சொன்னாரு இங்கால ஓட்டவும் வராதான் புதையுமாம், கபலுமண்டு. சனுஜா, how are you? ஸ்கூல் இல்லையா அன்றைக்கு பிள்ளைக்கு? மலையாள போல என்ன ஸ்கூல் என்ன க்ளோஸா? இல்லை மலைண்டபடி நீங்கள் போகல மலைண்டபடியா? அம்மா என்ன மாதிரி பிறகு சும்மா இருக்கிறீங்களா? வந்துட்டா ஹச்சான் அங்கால தண்ணியா இருக்கு தானே அம்மா, புதஞ்சிரும் கால். அப்ப நான் இப்ப போறேன், யாழ்ப்பாணம் போற வேலை இருக்கு. அப்ப திருப்பி காருக்குள்ள இதாகி போகணும் மட்டும் போட்டு தான் நான் அங்க உங்களை இங்க வர சொன்னேன். அப்ப வீட வந்து இப்ப நீங்க சொன்ன நீங்க அந்த ஏற்கனவே இருந்தது தானே சிமெண்ட் போட்டு தாரம் போட்டு தர சொன்னீங்க. ஓ இப்ப நீங்க வேறையா கட்டிட்டீங்க? அதெல்லாம் இருக்கீங்க. சாப்பாடு தான் தட்டுப்பாடு. சாப்பாடு உங்களுக்கு பொங்கலுக்கு உடுப்படுத்தினா, கடனா போய் உடுப்படுத்தினா 10,000க்கு உடுப்படுத்திருக்கேன். கொஞ்சம் இருங்க சொல்லுங்க. 10,000க்கு உடுப்படுத்திருக்கேன். கடனா தான் எடுத்த நான் கொப்பி எல்லாம் எடுத்த நான். 3 கொப்பி வேணுமாக்கா? 3 கொப்பி வேணுமா? 3 வேணுமா? காய்ச்சி இல்ல கையில காய்ச்சி இல்லாம தாம நான் பார்த்துட்டு இருந்தேன். சொல்லலையே எனக்கு கோப்பி ஊத்த முடிஞ்சு சொல்லிக்கலாமே கோல்ல நான் போட்டு விட்டுருப்பேன். நம்ம நான் அடி அடிக்கிறேன் 2-3 நாளா ஆன்சர் இல்லை. பிறகு மருமனுக்கு அடிச்சு நான் அடிச்சு பிறகு நம்பர் இந்த நம்பருன்னு எனக்கு தெரியும், நீங்க எடுக்கணுமே போனை. கட்டாய இருந்தது. பிறகுதான் திருப்பி அடிச்சுட்டு ஓகே வாரேன் நான் போறேன் அதால அப்படின்ட்டு எனக்கு விருப்பம் அங்க வந்து வீடியோ எடுக்க, அந்த வீடு எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு பார்க்க. பட் பரவாயில்ல இல்லையம்மா, அது சேத்துக்குள்ள எப்படி அம்மா வாரது? இது ஓ தண்ணி காடா இருக்கு என்ன, அதுதானே. அப்ப சும்மா காலை கைய புதைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் சுகமும் இல்லை, அப்புறம் இன்னும் வருத்தம் ஆயிரும். நான் திருப்பி வருவேன் தானே. நான் அவர்கிட்ட சொல்லி ஒரு வீடியோ எடுக்கிறேன். நான் எனக்கு அனுப்பி இருந்தவர் எப்படி கட்டி இருக்கன்னு சொல்லி அனுப்பி இருந்தவர். ஹாய் வணக்கம், நல்லா இருக்கிறேன். அப்ப அதுதான் சரி. வேற வெள்ளம் போட்டதா இங்கால? வெள்ளம் சாக்காதுமா உங்களோட அது நம்ம வளைச்சு நம்ம வீட்டுல இருக்க வேண்டியதுதான். வளைச்சு தாளும் அது தாளாது, வீடு தாளாது. ஆனா வளை போன்ல மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. மார்னிங் எப்படி இருக்கீங்க? விஜயநல்ல வெல்கம். எங்க இந்த ஏரியாவா? இந்த ஏரியா தான். வாரியா? கதிரவழி. ஓகே. உங்களோட தீராத ஃபேன். உங்களோட தீராத ஃபேன். Thank you. அங்கல தண்ணி ஊட்றேன். அப்ப இவங்கட வீட்ட போயில தானே. அப்ப இங்க சரியா கேப்பம் பண்ணிட்டு. அது கேச்சிட்டு போங்க. ஓகே. சரியா. சந்தோஷமா? பை. அப்ப இது மெமரி ஃபுல் ஆயிட்டு. ஆமா சொல்லுங்கம்மா. அப்ப உங்களோட வீட்ல வந்து தண்ணி வராது, சுத்த வரதான் தண்ணி. தண்ணி வெள்ளம் போடாதுமாள், எல்லாம் வளைச்சு போடும். ஜல வளைச்சு போடும். எங்கட கண்ண தண்ணியே வராது. அது பிளெஸிங் தானே. நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிக்கமாள் குளம் அது உடைச்சு அந்த தண்ணி வருது. அந்த தண்ணி தான் இந்த பரவாயில்லை. சனுஜா படிக்கிறதா? அப்ப நல்லா படிக்கிறீங்களா? நான் டச்சில் தான் இருப்பேன். சரியா? சரியான மழை என்ன மழை வெளிக்கிட்டு தாவும். அப்ப சொன்னா கூட இல்ல போனேடா பள்ளிக்கூட போட கொப்பிசாமலாம் நனைஞ்சிடும். இன்றைக்கு நின்று நாளைக்கு போ. பேக் பிஞ்சிதா? என்ன நீங்க பேக பாரமா முழுதையும் அள்ளிட்டு அன்னைக்கு என்ன பாடமோ அதைத்தான் நீங்க எடுத்துட்டு போகணும். நான் தாரேன், புது பேக் இருக்காக்கா. சரியா? தந்துட்டு போறோம் பிள்ளைக்கு. படிங்க நல்லா. எல்லாம் கொண்டு போக தேவையில்ல. அன்றைக்கு என்ன பாடமோ அதை மட்டும் தான் கொண்டு போகணும். அப்ப இல்லாட்டி பியத்தான் செய்யும் பாரத்துல. சரியா? வேற என்ன சொல்ல நினைச்சேன். அப்ப அம்மாக்கு அது வீடு ஓகே தானே? நான் சந்தோஷம் தானே. நான் மருமகன் சொல்லி ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். இது ஓமா என்ன சொன்னவர். ஓகே சந்தோஷம். அப்ப பார்த்ததுல பேக் கொண்டு போகணும் எனக்கு. அனுஜா குட்டி இப்ப ரோட்டுக்கு போறல தானே? அச்சாப்பில்ல புக்ஸ் வேணும்னா எனக்கு கால் அடிச்சா போதும், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன் தானே. அப்படியா? சரியா. இந்த இது ஒன்று தாங்க. மெட்டது கொஞ்சம் சாப்பாடு சாமான், அது வேற ஆக்களுக்கு தான் வாங்கினேன்.
கொப்பியை அம்மாட்ட காசு கொடுக்குறேன், அம்மா வாங்கி தருவாவா? கொஞ்சம் சாமான் இருக்கு அம்மா, இது பிள்ளைக்கு புத்தகம் அது தானே வாங்கி கொடுத்து விட்ருங்க, எது மண்டாடிங்க. சரியா? வரையா அப்ப படிக்கணும் என்னம்மா? சனுஜாவை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். முதல் வீடியோ பாலப்பம் வித்துட்டு இருந்துதான் பாலை பிடிச்சேன்னா மால். படிக்கிறீங்க யானே? அம்மாவோட இருக்கணும், தனியாக அங்கே இங்கன்னு போகக்கூடாது என்ன? ஓ படிக்க வைக்கிறவங்க பள்ளிக்கு போய் வந்தோன்னா கிளாஸுக்கு போறேன். சரியாம்மா, போயிட்டு வரையா அப்ப? பாயா அம்மா, பாய். சரி, சந்தோஷம் எனக்கு. வீடு கட்டினதுல அது ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி. சரியா? ஓகே, சரி வாரண்ணா. பாய் 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 சனு. பாய்.